ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா புதன் திசை வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ குரு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இப்போ இந்த குரு திசைங்கிறது பொதுவாகவே குரு சுபராக சொல்லப்பட்டிருக்கார். அவர் வந்தார்னா நல்லது பண்ணிடுவார், அவர் பார்க்குற இடங்களுக்கு பூரா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லோரும் மாதிரியே கணக்காக சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம குரு திசை பயங்கரமாக இருக்கும், தனகாரகன், அள்ளி கொடுப்பார், நல்லது முழுக்க சுபர் அப்படின்னுலாம் சொல்லப்பட்டாலும் ஒரு சைடில் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இவரே சைலண்ட் கில்லர், மிகப்பெரிய கொடூரமான பல விஷயங்களும் இவரோட திசையில் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பல இடங்களில் பார்க்குறோம். ரெண்டு பக்கங்கள் இல்லாத ஒரே ஒரு சுபர் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு தான் இந்த விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். அவருக்கும் மோசமான பக்கங்களும் உண்டு. அது அந்த கிரகத்தின் தன்மையா இயல்பா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல. அவருடைய இயல்பு சுபராக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்மா, வாங்கி வந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தினால தான் அவர் அசுபராக, மிக கொடூரமானவராக நம்முடைய ஜாதகத்துக்கு இருக்கிறாருங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஜாதகதா யாரோடதோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த குரு ஏன் இப்படி நிலையில் இருக்கிறாருங்கிற விஷயத்தை ஆழமாக தேடினா பல விடைகளை இந்த குரு கொடுக்கக்கூடியவர். பொதுவான நிலையில் குரு சுபரா அசுபரானா ரெண்டும் கலந்தவர் தான் அப்படிங்கிற நிலைமையில் தான் ஜாதகத்தில் தனிமனித ஜாதகத்துக்கு இயங்கும். குணாதிசயத்தில் சுபர் என்பது குருவுக்கு முழுக்க பொருந்தக்கூடிய விஷயம். இந்த விளக்கத்தை ஏன் முதல்ல சொல்கிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய இடங்களில் நம்ம நெகட்டிவ் நிறைய சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. சுபர் ஆனால் இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு. நிச்சயமாக இந்த சுபர் லக்னத்தில் குரு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயம். அதே மாதிரி 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் குருவை இருப்பது இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் தனிச்ச குருவாக இருக்கிறது எந்த இடத்துலையுமே சரியான முடிவல்ல. அதுலேயும் இங்கே இந்த 4 இடங்களும் ரொம்பவே கடுமையான நிலைமைன்னு தான் சொல்லணும். ஏதாவது கூட கிரக சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருந்தால், லக்னாதிபதி நல்ல வலுவில் இருந்தால் தான் இந்த திசை சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு. சரி அப்படின்னா அந்த 5, 9 அப்படிங்கிற விஷயம் இவருக்கு சரியாக இருக்குமா அப்படின்னா 5, 9 ஒரு அளவுக்கு சிறப்பான நிலைமை. இது 9ஆம் இடத்துல உட்காரும்போது சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, தந்தையோ அல்லது அவர் சார்ந்த விஷயங்கள்லையோ சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அது ஒரு காரணமாக இந்த திசை காலகட்டத்தில் திசை நடக்கிற காலகட்டத்தில் தந்தைக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த இதில் இருக்குது. நோயின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை அந்த மாதிரியான நோய்களில் அவர் பாதிக்கப்படுறது, அல்லது பொருளாதாரம், அந்த மாதிரி பல காரணங்கள், தந்தைக்கு ஒரு விதமான மன உளைச்சல் சூழ்நிலைகள் காரணமாகுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஆனால் லக்னதாரருக்கு லக்னத்துக்கு சரியான பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இளைய சகோதரருக்கு நல்ல விதமானதுங்கிற விஷயம். அதே மாதிரி பூர்வீக இடத்துக்கு சிறப்பான நிலைமைங்கிறதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறப்போ குழந்தைகள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் உருவாக்குறார் அப்படிங்கிறத நம்ம, அல்லது சிலருக்கு குழந்தையே 5ல் இருந்துமே குழந்தையே ரொம்ப மனவிரக்தி தரக்கூடிய குழந்தையாகவும் இருக்குது. எங்க 5ல் சுபருங்க அப்படின்னு. ஆனால் அதில் காரகத்துவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் 5ல் இருக்கும்போது சுபராக செயல்படுவதற்கு அந்த 5ஆம் இடம் அவருக்கு நல்ல நிலையான இடமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அல்லது 5ஆம் அதிபதி சுபமான நிலைமையில் வர்க்கோத்தமம் பெற்ற நிலைமையில் இருப்பதுங்கிறது முழு பலனை மாற்றும் அப்படிங்கிறதான். 2 கலந்த மாதிரி செய்வார்னு முதலே சொல்லிட்டோம். அதனால் மீதி இருக்கிற திசாவுத்திகளுக்கு மீதி இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சுபராக இருக்கக்கூடிய ஒரு சுபராக இருக்காரா இல்லையாங்கிறதும் மாறும். இந்த குரு திசையில் இப்போ ரிஷப லக்னமோ அல்லது துலாம் லக்னமோ இருக்காங்க அப்படிங்கிறதுனா இந்த குரு கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இந்த மாதிரி லக்னங்கள் சொல்லிகிட்டே போகலாம்னாலும் இந்த 9ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடம்
இதெல்லாம் கேந்திரா திரிகோணம்னு சொல்லி எல்லாம் குழப்புவாங்க. அந்த விஷயங்களில் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அப்படி பலன் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னா சிரமம். அதே மாதிரி சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கா 12ஆம் இடத்துல இருக்குதாங்கிறத பொறுத்து சகட யோகம் வித்தியாசமாக வேலை செய்யுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல இந்த குரு திசையில் அவர் இழப்பை சந்திப்பாரா வரவை சந்திப்பாராங்கிறது சந்திரனுக்கு 2ல் இருந்தால் பெருசாக ஒன்றும் சந்திரன் தான் குருவுக்கு 12 இருக்குதுன்னா ஒன்றும் கவலைப்படுறதுக்கு பெருசாக இல்லை. இதே சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் 12ஆம் பாவகத்தில் குரு இருக்காருன்னா இழப்புகள் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி சந்திரனிலிருந்து அது கண்டிப்பாக ஒரு 8 வருஷம் ஒரு வாழ்க்கை, இன்னொரு 8 வருஷம் அதற்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கும்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த திசையில் நிச்சயமாக இருக்கும். முற்பகுதி ஒரு மாதிரி, பிற்பகுதி அதே நேரத்தில் ஒரு 2 வருஷம் மேலே 2 வருஷம் கீழே தேவையில்லாத அனுபவங்கள் இந்த மாதிரியான கடுமையான நிலைமை கூட இந்த சந்திரனுக்கு 6, 8, 12 மறையக்கூடிய குரு அல்லது குருவுக்கு மறையக்கூடிய சந்திரன் மன ரீதியாக கடுமையான நிலைமைகளை சில நேரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி குரு ஓட சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த காலகட்டங்களில் இப்போ சூரியன்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா சூரியனோட சேர்க்கை இந்த குருவுக்கு இருக்குது. அப்போ திசை நடத்துகிறார் அப்படின்னா சிவராஜ யோகம் மிகச்சிறப்பான யோகம், இறையருள் பெற்றவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னாலாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் முற்பிறவியில் அல்லது இவங்க முன்னோர்களில் இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு பண்ணுவதற்கான பல விஷயங்கள் கர்ம நட்சத்திரங்கள் மூலமாக அது சொல்லும். அப்படி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணாமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவோ பலன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லணும். இதில் உறுதியாக இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா இந்த சிவராஜ யோகம் சில கஷ்டங்களை கொடுக்கறக்கும் இதே குரு திசையில் சரியான சூரிய புத்தி வரும்போது இன்னும் கடுமையான சில பலன்களை தர்றது நம்ம பார்க்குறோம். சந்திரனோடு குரு சேர்வது யோகம்னு சொல்லுவாங்க, கஜகேசரி யோகம், அந்த யோகம் இந்த யோகம்பாங்க. கடுமையான தோஷம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு துரோகிகள் இவங்க அப்படிங்கிறது அது சொல்கிறதா தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி அதற்கான தீர்வுகளும் அதுக்கு தகுந்த விஷயங்களையும் முன்னேற்பாடாக செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கு எதாச்சும் நெகட்டிவ் சொல்கிறோமே தவிர நீங்கள் நெகட்டிவ் சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்ல. இது முன்னெச்சரிக்கை செய்யும்போது சில மன உளைச்சல்கள் தவிர்க்கலாம். இல்லைன்னா சில சங்கடங்களும் அவமானங்களும் சில துரோகங்களையும் அவங்க வாழ்க்கையில் கடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் கடந்து வர்றதை பார்க்குறோம். அவரோட புத்தி காலகட்டங்களில் சந்திரனோட புத்தி காலகட்டங்கள் கடுமையான அவமானத்தை சந்தித்த நண்பர்கள் நிறைய பேர் நம்ம ஜாதகங்களில் பார்த்தவங்களை கண்டுபிடிச்சு சொல்லி அது விஷயம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் உண்டு. அதே மாதிரி செவ்வாய் கட்டுப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் செவ்வாயோட சேரும்போது குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படிங்கிற இதே நட்பலன் உயர்வடையக்கூடிய நிலைமை இதெல்லாம் இருக்கும். இங்கே ஆட்சியில் இந்த கிரகங்கள் ஆட்சி நிலைமையோ நட்பு நிலைமையிலையோ இருந்தால் இல்லை அப்படிங்கிறப்போ செவ்வாயெல்லாம் கூட சேர்றப்போ மோசமான இடங்களில் இருக்கும்போது அதே மகரத்திலேலாம் இருக்கும்போது அதில் ஒரு நீச்சபங்கமாகி குரு நல்லா பண்ணுவார் அப்படி இப்படின்பாங்க. ஆனால் கொஞ்சம் கடுமையான நிலைமையை அவருக்கு கொடுத்துட்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாகி குருவினால் நீச்சபங்கமானார் கடகத்திலனா அது வேறு மாதிரியான பலன்கள் சில நேரங்கள் செய்யுது அப்படின்னு. இதே மிதுனத்துலேயோ கண்ணிலையோ அவங்க 2 பேர் சேர்றாங்கன்னா அந்த பலன் முற்றிலும் வேறொரு நிலைமையாக இருக்குது. புதன் என்ன நிலைமையில் இருக்காரோ அதை அனுசரித்தா அதுதான் இந்த திசையே நடக்குங்கிற மாதிரி. நடக்கிறது புதன் திசையாக குரு திசையான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கெல்லாம் சில பலன்கள் நடந்துடுறத நம்ம பார்த்துட்றோம். அதுலேயே ராகு சாரம் இருக்குதுனோ ஹஸ்த நட்சத்திரத்தோட சந்திரன் சாரம் இருக்குதுன்னா அந்த குருவும் சந்திரனும் வேறு மாதிரியான வேலைகளை பல நேரங்களுக்கு கடுமையான ராகுவும் சந்திரன் கூட செய்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதான். இந்த குரு திசையை பொறுத்தளவு குரு திசைங்கிற விஷயத்தில் வரக்கூடிய 16 வருஷங்கள் இதே மாதிரி புதனோட சேரக்கூடிய குரு நல்ல கல்வி ஆற்றலை கொடுத்துருவார் அப்படின்னா கூட அது சேரக்கூடிய இடத்துல நிலைமையை பொறுத்து மாறிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணி சொல்லணும். அதே மாதிரி அந்த இடத்துல ராகு கேது சாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதே மாதிரி அடுத்தது சுக்கிரனும் குருவும் சேர்றது அவ்வளவு சிலாகிச்சு சொல்லப்பட்டதா அங்கே இல்லை அப்படின்னாலும் அதில் யோகாதிபதியாக என்ன அடிப்படையில் இருக்குது நாமயோகங்களில் இதில் நம்ம குறிப்பில்லை. நாமயோகங்களை ஃபஸ்ட்டே சொல்லி இது பண்ணுறோன்னா அதே மாதிரி
கரணம் திதி சூன்யம் இதெல்லாம் செக் பண்ணுறதுங்கிறது ஒரு சைடில் இருக்குனாலும் இந்த திசையில் மற்ற திசைகளுக்கு சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் குருவுக்கு சொல்லலை. ஏன்னா குரு சூப்பர்னு சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா ஏமாற்றங்களை சந்தித்து பேங்க்கில் கடனில் கடுமையான நிலைமையில் தண்டனை அனுபவிச்சவங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தீர்ப்புகள் சாதகமாகி சூழ்நிலை வாழ்க்கையை மொத்தமாக இழக்கிற நிலைமையில் மீண்டு வந்தவங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால இந்த திசை சுபரான திசையாக மட்டும் பார்க்கப்படாமல் சரியான பார்வையில் ஒரு பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திசையில் மீட்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ரிஷப லக்னத்தில் சிலரை பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு 6ஆம் இடத்துல துலாமிலுக்குன்னு இல்லாமல் இருக்கிறது, தனிச்ச குருவா அதுவும் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு 7ஆம் இடமா 8ஆம் இடமா முடக்கம் தராமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும், இந்த தனுசோ விருச்சகமும் முடங்காமல் இருக்கிறதுங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அவங்க தாம்பத்தியம் துலாமில் கூட முடக்காமல் ஆகாமல் இருக்கிறதா குரு நல்லது அப்படிங்கிற மாதிரியானது. ஏன்னா குடும்ப வாழ்க்கை, தாம்பத்தியம், குழந்தைங்கிற அந்த 3 விஷயத்தையும் கடுமையான நிலைமைக்கு மாற்றக்கூடிய நிலைமையை இந்த குரு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு. அதுலேயும் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறப்போ அது அஷ்டவர்க்கத்தை பற்றிலாம் தனியாக பேசணும். இந்த ஆய்வில் எடுத்துக்கும்போது நல்ல விதமாக பார்த்து தெளிவாக ஒரு ஆய்வு பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இல்லை அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாம் நடந்து அவங்க வாழ்க்கையில் கடுமையான நிலைமைக்கு போகும்போது ஒரு 10 வருஷம் திசை முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் திசை இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஜாதகத்தை கொண்டு வர்றாங்கன்னா கூட பரவாயில்ல. கடைசி எஜ்ஜில் ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ இருக்குமானா ஒரு 14 வருஷம் கடுமையான நிலைமையில் இருப்பாங்க. அப்படிங்கிற நிலைமையை நம்ம மாற்றுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. கோயில்கள், வழிபாடுகள், அதற்கான சாந்த நிலை கொண்டு வரக்கான விஷயங்கள் அங்கே இருக்கா, சாந்த நிலை கொண்டு வரணுமா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிவிட்டு 15 வருஷம் கஷ்டத்தில் 14 வருஷம் கஷ்டத்தில் கடுமையாகி மிகுந்த மன உளைச்சலோடு வர்றவங்களையெல்லாம் நாம் சிலரை சந்திக்கிறோம். அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையும் சேர்த்தே நம்ம பதிவு பண்ணுற மாதிரி தான் இந்த பதிவு போடுறோம். குரு திசை முழுக்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுறது பாடல்கள், அதுக்கு உதாரணமாக சொல்கிறதுனா நம்மளும் 100 பாடல்கள் எடுத்து சொல்லலாம். அது அந்த ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிற கேள்விகளை கேட்டு நீங்கள் தேடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி சேர்க்கை இருக்குதுன்னா அதுக்கடுத்து சனி பகவானோட குரு பகவான் சேர்றது ஒரு வகையில் பிரம்மஹத்திங்கிற ஒரு விஷயம் உண்டு. அது கடுமையான ஆய்வு செய்யப்பட வேண்டியது. சனி பகவானோட சேர்றது மட்டும் இல்லை, ராகு கேதுவோடு சேருவதும் ஒரு வகையில் இதுதான். கேதுவோடு சேரும்போது ஞானம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அது கேள யோகம் சொல்லி புகழ்ந்து சொல்லப்பட்டாலும் கூட அதில் ஒரு வீக்னஸ் என்னென்னா கடன் நம்பிக்கையின் பேரில் கிடைக்கும். அதை திருப்பி கட்டுவதற்கான தகுதியுள்ள சமாச்சாரமாக அந்த குரு இருக்காரா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான், அந்த வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருப்பி கட்ட முடியும். இல்லைன்னா கடன் பிரச்சனை சிக்குவதற்கு இதுவே கேதுவே மனவிரக்தி தரக்கூடியவராக மாறி அந்த குருவையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளாக்குவார் அப்படிங்கிற விஷயம் உண்டு. இதை பற்றி நிறைய பேசலான்னா கூட உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.